Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Excel VBA யூஸ் பண்ணி நியூ worksheet வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க வந்து ஒரு workbook இருக்கு. இந்த workbookல வந்து ஒரு ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டுக்கு வந்து கல்லணை YTன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் நேம் வந்து இங்க கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல எனக்கு நியூவா ஷீட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணனும்னு நினைச்சாக்க இந்த அட்வான்ஸ்ட் எக்ஸல்ல நியூ ஷீட் இங்க பாத்தீங்களா ஒரு பிளஸ் சிம்பிள் இருக்கு. இத நம்ம கிளிக் பண்ணாக்க ஒரு ஷீட் வந்து கிரியேட் ஆகும். அதர்வைஸ் இங்க போயிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ வரும். இதுல வந்து இந்த ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு நியூ ஒர்க் ஷீட் இன்சர்ட் ஆகும். அதர்வைஸ் இன்னொரு மெத்தட் என்ன, ஷார்ட்கட்ல வந்து F11 பிரஸ் பண்ணு, ஷிஃப்ட் F11. இப்போ ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு F11 ஃபங்க்ஷன் கீழ வந்து பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஷீட் வந்து ஆட் ஆயிரும். இது வந்து நம்ம நார்மலா எக்ஸல்ல மேனுவலா பண்றது. இப்போ நம்ம வந்து இத விஷுவல் பேசிக் அப்ளிகேஷன்ல கோடிங் மூலமா நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். நான் இங்க போயிட்டு இன்சர்ட்ல ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாடியூலுக்கு வந்து add new sheets அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துக்கிறேன். என்னோட சப் ப்ரொசீஜர் நேம் வந்து add new sheets அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு few lines இருக்கு. அதாவது இந்த ஷீட் ஆட் பண்றதுக்கான டிஃபரண்ட் மெத்தட் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், அந்த கோட்ஸ் வந்து நான் ரைட் பண்ணிடுறேன். sheets.add இங்க டாட் வச்சோன்னா நமக்கு ஆட் வரும். இப்போ இது நார்மலா வந்து ஒரு ஷீட் ஆட் ஆயிரும். இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆனாலே ஒரு ஷீட் வந்து ஆட் ஆகும். இப்போ இதுலயே இன்னொரு மெத்தட் இருக்கு, worksheets.add. ரெண்டுமே நமக்கு சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும். அகைன் வந்து ஒன் மோர், இப்போ வந்து இது நார்மலா ஷீட்ஸ் வந்து ஆட் ஆயிரும். பட் நமக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத வந்து நம்ம சொல்லணும். அதாவது இப்போ நம்ம கரண்டா ஒரு ஷீட்ல இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா கல்லணை YTன்னு ஒரு ஷீட் இருக்கு. எனக்கு இந்த கல்லணை YTக்கு பிஃபோரா வேணுமா இல்ல ஆஃப்டரா வேணுமாங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். சோ அதுக்கு 2 லைன்ஸ் இருக்கு, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். sheets.add ஆஃப்டர் ஸ்பேஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து கேட்கும். ஜஸ்ட் ஆஃப்டர் கோலன் கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு ஷீட்ஸ், அந்த ஷீட் நேம் மென்ஷன் பண்ணணும். எந்த ஷீட் நேம்னா எந்த ஷீட்டுக்கு முன்னாடி நமக்கு வேணுமோ இல்ல பின்னாடி. இப்ப இது வந்து நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கல்லணை YTக்கு ஆஃப்டர் நமக்கு ஷீட் ஆட் ஆகும். அதாவது சோ இப்ப இந்த கல்லணை YTன்ற அந்த நேம் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். எந்த ஷீட்டுக்கு அப்புறமா நமக்கு வேணுமோ அந்த ஷீட் நேம் வந்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். கல்லணை YT. ஓகேங்களா, கொடுத்துட்டேன். ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கிறேன். இப்ப அகைன் வந்து sheets.add before கோலன் யூஸ் பண்ணிட்டு ஈக்குவல் ஷீட்ஸ். அகைன் வந்து இந்த கல்லணை YTன்ற ஷீட்டுக்கும் பிஃபோரா எனக்கு ஆட் ஆகணும் YT. சோ இதான் என்னோட கோடு. இப்ப நம்ம வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன ரிசல்ட் நடக்குதுன்னு பாருங்க. ஃபங்க்ஷன் கீழ வந்து F8 தான் நமக்கு ஷார்ட்கட். கோடு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரன் பண்றதுக்கு நமக்கு F8 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ F8 கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நம்மளோட கோடு வந்து செலக்ஷன் மோட்ல இருக்கு. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். F8 பிரஸ் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் கிராஸ் ஆனோடனே எனக்கு ரிசல்ட் இங்க எப்படி கிடைச்சிருக்கு பாருங்க. எனக்கு ஒரு ஷீட் வந்து 2ன்னு கிரியேட் ஆயிருச்சு. ஷீட் 2ன்னு சொல்லிட்டு கிரியேட் ஆயிருச்சு. அகைன் வந்து இந்த செகண்ட் லைனை கிராஸ் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. F8 கொடுக்குறேன், சேம் ரிசல்ட். அகைன் வந்து எனக்கு என்னன்னா ஷீட் 3ன்னு சொல்லிட்டு எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. இப்போ இது என்னன்னா, இது நமக்கு எந்த இடத்துல வேணுங்கிறத நம்ம பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணல. அதாவது இது டிஃபால்ட்டா முன்னாடியே ஆட் ஆகலாம், பின்னாடியே ஆட் ஆகலாம், அந்த மாதிரி ஆட் ஆயிருக்கு. சோ அது டிஃபால்ட்டாவே என்ன பண்ணுதுன்னா கல்லணை YTக்கு பிஃபோரா வந்து ஷீட் 2 கிரியேட் ஆயிருக்கு, ஷீட் 3 கிரியேட் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல வந்து நான் வந்து சொல்றேன் எந்த இடத்துல எனக்கு கிரியேட் ஆகணும் அந்த ஷீட் அப்படிங்கறத. இப்போ sheets.add ஆஃப்டர் ஷீட்ஸ் கல்லணை YT. இப்ப கல்லணை YTன்ற ஷீட்டுக்கு ஆஃப்டரா எனக்கு ரைட் சைடு ஆட் ஆகணும். ஓகேங்களா, இப்ப இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. F8 கொடுத்துட்டேன். எனக்கு இங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா கல்லணை YTக்கும் ஆஃப்டரா வந்து எனக்கு ஷீட் 4ன்னு வந்து கிரியேட் ஆயிருச்சு. இப்போ அகைன் வந்து sheet.add பிஃபோர் ஷீட்ஸ் கல்லணை YTன்னு கொடுத்துருக்கேன். இப்போ கல்லணை YTக்கு பிஃபோரா ஆட் ஆகணும்னு நான் சொல்றேன். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு ஷீட் 5 வந்து கல்லணை YTக்கு முன்னாடி கிரியேட் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா நமக்கு கிரியேட் ஆயிருச்சு. கோடு வந்து
எண்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு எந்த ஸ்பெசிபிக் பாயிண்ட்டுக்கு முன்னாடி நமக்கு வேணுமோ அந்த ஷீட் நேமை நம்ம மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல வந்து பிஃபோராவோ இல்லை ஆஃப்டராவோ நம்ம வந்து ஷீட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.